எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லையா? ஆனா இந்த வெயிலை நம்பி நாம ஏமாந்துடக்கூடாது. வரப்போற வடகிழக்கு பருவமழை பத்தின ரொம்ப முக்கியமான சில தகவல்களை தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆமாங்க. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா நல்ல வெயில். ஆனா இந்த வெயில பார்த்து மட்டும் ஏமாந்துராதீங்க. வரப்போற நாட்களுக்கான வானிலை நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கதையை சொல்லப் போகுது. அப்போ இந்த வெயிலுக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு? நாம இப்ப பாக்குற இந்த அமைதி இருக்கே, இது ஒரு பெரிய மழைக்கு முன்னாடி வர்ற ஒரு அறிகுறி தாங்க. இது ஒன்னும் திடீர் மழை கிடையாது, இது கணிக்கப்பட்ட ஒரு வானிலை மாற்றம். அதனால இந்த வெயில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி தான் நினைச்சுக்கோங்க. புயலுக்கு முன்னாடி அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தெளிவான வானம் அடுத்த சில நாட்கள்ல தலைகீழா மாறப்போகுது. சோ நாம வெடியா இருக்கணும். சரி, அப்போ முதல்ல என்ன வரப்போகுது? வாங்க அந்த முதல் மழையால எப்போ எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பாத்திரலாம். தேதி நவம்பர் முதல் வாரம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மழை மெதுவா நவம்பர் 4ஆம் தேதி ராத்திரி சென்னையில ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அதோட வேகம் அதிகமாகி 5, 6, 7 தேதிகள்ல உச்சத்தை தொடுது. இது ஒரு நாள் பெஞ்சு ஓயிற மழை இல்ல, இது ஒரு தொடர் கனமழை. அதனால நாம ரொம்ப தயாரா இருக்கணும். இப்போ உங்க ஏரியாவுக்கு என்ன நிலைமைன்னு பாப்போமா? நீங்க சென்னை, திருவள்ளூர் இல்ல காஞ்சிபுரத்துல இருக்கீங்கன்னா நவம்பர் 5, 6 தேதிகள்ல கனமழைக்கு ரெடியா இருங்க. அதே போல கடலூர், விழுப்புரம், டெல்டா பகுதி மக்களுக்கும் நல்ல மழை காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். ஆனா கதை இதோட முடியல. இந்த மழையால ஒரு ட்ரெய்லர் மாதிரி தாங்க. இதை விட பெருசா ஒண்ணு வங்கக்கடல்ல உருவாயிட்டு இருக்கு. அப்போ இது வெறும் ஆரம்பம் தானா? வாங்க இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். நவம்பர் மாசத்தோட 2வது பாதியில ஒரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. அத பத்தி பார்க்கலாம். நவம்பர் 13ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்பகுதி உருவாகுது. அது அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னும் வலுப்பெற்று நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கியே நகர வாய்ப்பு இருக்கு. இதோட பாதை இன்னும் உறுதியாகல. அதனால நாம இதை தொடர்ந்து கண்காணிக்கணும். ஒருவேளை இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுச்சுன்னா காத்தோட வேகம் மணிக்கு 70லிருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது சாதாரண விஷயம் இல்ல. மரக்கிளைகள்லாம் உழையிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கு. நாம தயாரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பா சொல்லணும்னா கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் வடதமிழக கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தவறாம ஃபாலோ பண்ணுங்க. சரி, இந்த 2 மழை நிகழ்வுகளை மட்டும் இல்லாம இந்த வருஷ பருவமழையில ஒரு பெரிய மாற்றமே தெரியுது. அது என்ன? ஏன் இந்த வருஷம் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பருவமழையோட குணமே மாறிடுச்சு. முன்னெல்லாம் பல நாள் தூறலா பெஞ்ச மழை இப்ப கொஞ்ச நேரத்திலேயே கொட்டி தீர்த்துடுது. இதனால வெள்ள அபாயம் முன்ன விட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை இப்ப 2 நாள்ல பெஞ்சு முடிச்சிடுது. ஒரே ஒரு புயல் போதும் ஒரு பெரிய நகரத்தையே முடக்கி போட முடியும்ன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம். அப்போ நாம என்னதான் செய்யணும்? எது உண்மை? முக்கியமா எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? வாங்க பார்க்கலாம். அஃபீஷியல் ஃபோர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா நாம எதிர்பார்க்க வேண்டிய மழையோட அளவு 3லிருந்து 9 சென்டிமீட்டர் தான். இதுதான் யதார்த்தமான எதிர்பார்ப்பு. சோஷியல் மீடியாவில் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு வதந்திகள் பரவலாம். தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பி பயப்படாதீங்க. உண்மையான தகவலுக்கு எப்பவுமே வானிலை மையத்தோட அறிக்கைகளை மட்டும் பாருங்க, அதை மட்டும் நம்புங்க. ஓகே, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா வாரத்துல கனமழைக்கு ரெடியாகுங்க. மாசத்தோட நடுவுல வர்ற புயல் சின்னத்தை அப்டேட்டடா ஃபாலோ பண்ணுங்க. மழை கொஞ்சம் நேரத்துல அதிகமா பெய்யும்னு மனசுல வச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர் மாசம் முழுசும் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த எல்லா முன்னறிவிப்பும் கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. மழையோட குணம் இப்படி மாறிட்டே இருக்கும்போது இந்த புதிய காலநிலையை சமாளிக்க நாம உண்மையிலே தயாரா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.